ஹாய்ங்க, நான் உங்கள் தர்ஷன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்களன்னா, ஃப்ரெண்ட் அவங்க ஊரில் பண்டிகை, அதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தார். அந்த இன்வைட் பண்ண பண்டிகைக்கு நம்ம போகிறோம். சும்மா போய் ஃபன் பண்ணிட்டு வரலாம். ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷன் வரையும் நடக்கணும். செம்ம தூரம் வராது. செம்ம தூரமாக இன்னும் நடக்கணுங்க. இவனை வேற நான் ஒருத்தனே போயிட்டுக்குவேன். இவனை வேற பிக் பண்ணிக்கின்னு இவனை பிக் பண்ணிக்கின்னு நான் திரும்பவும் நடந்துன்னு போய் இவங்க வீடு வரையும் போயிட்டு திரும்பவும் இவனை பிக் பண்ணிக்கின்னு திரும்பவும் ரோட்டில் நடந்துன்னு போயின்னுக்கிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. மூச்சு வாங்குது. அப்படியே செம்ம ஃபன்னாக போகலாம். இப்போ செம்ம வேணுங்க. ஏதோ ஷார்ட்கட்டில் போகலான்னு சொல்லிட்டு எங்கேயோ காட்டிலலாம் கூட்டின்னு போகிறான். ஆஃப் ரைடிங் வேறு பண்ணுறீங்க. நாங்கள் செம்ம தீருப்பா, வெயில் வேறு. வாங்க போகலாம். அது தூரம் வந்துட்டாங்க. இங்கே பாருங்க, இங்கே அந்த பில்டிங் தெரியுதுல, இந்த பில்டிங் அங்கே சின்னசா அவ்வளோ தூரம் இருக்குதுங்க. இன்னும் அவ்வளோ தூரம் போய் அப்புறம் ட்ரெயினில் போய் அப்புறம் அவங்க வீட்டுக்கு இன்னொரு ஒரு 1/2 hour ஜர்னி இருக்கும். அவ்வளோ தூரம் போய் போனவொடனே ஒன்றும் இல்லைங்க, பீஸாக போகிறது, படுத்து தூங்கிடுறது தான். சக்தி இல்லைங்க. இவ்வளோ வெயிலில் கூட்டின்னு போகிறான். எப்பா இவனை வேற கூட்டின்னு வர்றதுக்கு சாமி வீட்டுக்கு போய் ரெடி ஆகிறதுக்கு 1/2 hour எடுக்கிறாங்க. எப்பா எவ்வளோ கஷ்டம்ப்பா. வெயிலில் வரேங்க. நாமள அது பரவாயில்ல, அப்பப்போ தான் வெயிலில் வரவங்க. வேலை செய்கிறவங்கெல்லாம் ரொம்ப பாவங்க. சீரியஸாக ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். ஓங்க, ஃபைனலாக நம்ம ரீச் ஆகிட்டுங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. எஸ்டேட்டுக்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டோங்க. ఎక్కువ యాత్రకు అంతా ಟಾಟಾ ಗೊತ್ತಾರ ಇದೆಯಲ್ಲ. ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನೋಡಿ. ఇక్కడ బాగా ஒரு வழியாக வந்துட்டாங்க.
செம்ம ரஷ்ஷுங்க ட்ரெயின் பாடி. ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டு ஃபுல் ரஷ்ஷில் இப்போ கூலிங்காக ஜூஸ் குடிக்கிறோங்க. இன்னும் ஒரு 20 மினிட்ஸுங்க வீடு வந்துடும். வீட்டுக்கு போயிட்டு முன்னாடியே கோயிலுக்கு இது அப்படியே வீட்டுக்கு போயிட்டு தூங்குறது தாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கரகம் எடுக்கிறத நம்ம வீடியோ பண்ணி போடலாம். சரிங்க, இப்போதைக்கு அவன் வர வரையும் வெயிட் பண்ணி அவன் எங்களை வர சொல்லிவிட்டு இன்னும் அவன் வரலங்க. நாங்கள் அவனுக்காக வெயிட் பண்ணின்னுக்கிறோம். அவன் வந்தவொடனே கிளம்புறது தான். அப்படியே ஊருக்கு போய் எல்லாம் நல்லா இருக்குதுங்க ஊர். இங்கே ஊர் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்களா மவுண்டனு செம்மக்குது இல்லை தான். ஊருனாலே அதுதானே. ஃபுல்லு வில்லேஜ் சைடெல்லாம் செம்மையாக இருக்கும் நேச்சரு. சிட்டி பக்கம் தாங்க ஃபுல்லு பொல்யூஷனு அது இதுன்னு. வில்லேஜ் பக்கம்லாம் பீஸுங்க. அவன் வரட்டும், அவனுக்காக தான் வெயிட் பண்ணின்னுக்கிறோம். லாஸ்ட்டில் வெயிட் பண்ணி வந்துட்டாங்க. அங்கே வராங்க பாருங்க. இதோ இப்போ ஊருக்கு கிளம்புறாங்க. அவங்க ஊருக்கு எங்க வர வழியில் வந்துருந்துங்க. இங்கே பாருங்க நவிலு. ஐ ஜாலியாக இருக்குது, அழகா இருக்குங்க. ஐயோ ನೆನಪಾಯ್ತು. ಜಂಗಮರೇ ತನಗೆ ನರಮಾಂಸ ಬೇಕಾಗಿದೆಯಲ್ಲವೇ? ದಯಮಾಡಿ ತಾವು ಬರುವವರೆಗಾಗಿ ನರಮಾಂಸ ಸಿದ್ಧವಾಗಿರುತ್ತೆ. ಶಿವನು ಜಂಗಮ ರೂಪದಲ್ಲಂತ ಏನಂತೆ ನಾವು ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಇದೆ. ಇದಾ ತಾವು ಭೋಜನ ಸಮಯಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ದಯಮಾಡಿಸಿ. ಇಂದು ಭಾರವಾದ ಹೆಜ್ಜೆಯಿಂದ ಮನೆಗೆ ಬಂದ ಸಂಗಡೆ ಕೇಳಿದ್ರು, ಸ್ವಾಮಿ ಏನಾಯಿತು? ಜಂಗಮರು ಬರ್ತಾರೆ ದೇವಿ. ಆದರೆ ಅವರು ಕೇಳಿದ್ದು ಏನಿಗೆ ಇದ್ರು? ಅವರು ಮಾಂಸಾಹಾರ ಆಗಿದ್ದರು. ಮಾಂಸಾಹಾರಿ? ಯಾವ ಪ್ರಾಣಿ ಮಾಂಸ ಸ್ವಾಮಿ? ಪ್ರಾಣಿ ಮಾಂಸವಲ್ಲ ದೇವಿ, ನರಮಾಂಸ. ಸಂಗಡೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅಯ್ಯೋ ஸோங்க ஃபைனலாக நம்ம ரீச் ஆகிட்டோம். இவன் பாருங்க உள்ளவான்னு கூப்பிட்றான். உள்ளே போய் சாப்பிட்டு அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ அவங்க சித்தப்பா கரகம் எடுக்கிறாங்களா, எடுத்துட்டு வீடியோ பண்ணிட்டு வந்து படுத்து தூங்கிடுறது தான். வயிறு ஃபுல்லாகிட்டு இந்த பேசக்கூட சக்தி இல்லை. சாப்பிட்டேன்ல, அப்புறம் ஃபோனில் சார்ஜ் இருந்தேன்ல, வீடியோ வேறு எடுக்கணும்ல, சார்ஜில் போட்டு ஒரு ரவுண்ட் போயிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் செம்ம ஃபன்னாக்குறாங்க. அப்புறம் எல்லாம் ஜாலியாக போச்சு. அதனால தான் ஜாலியாக போகிறதெல்லாம் வீடியோவே எடுக்க முடியுது இல்லைங்க, என்னன்னே தெரில. அதனால ஃபோனை சார்ஜில் போட்டுங்கிறத ஃபோனில் சார்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ வீடியோ பிடிக்கிறதுக்கு போகலான்னு ஃபோன் எடுத்துன்னு இப்போ போகிறேங்க. செம்ம ஃபனுங்க, செம்ம என்டர்டைன்மெண்ட், மாஸ். ಜಗಜ್ಜೀವನ
ಕೇತುನಾ ಕಟ್ಟೆ ಬತ್ತಾಲಿ ನಿಮಗೆ ಮಾಧ್ಯಮ ಮಾಧ್ಯಮ
ಅದೇ ಬೆಸ್ಟ್.